கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம் பார்த்திங்கன்னா சங்கீதம் 68. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் பாட்டாகிய சங்கீதம் 1-4 வரை. தேவன் எழுந்தருளுவார். அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பயக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். ஆண்டவருக்கு முன்பாக பகைச்சு சத்துருவாக நிற்கிறவங்க அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. அது மாத்திரமல்ல, 2வது வசனத்தை பார்த்திங்கன்னா, பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்களாமா. எப்படி பார்த்தீங்களா? ஆண்டவர் துன்மார்க்கரை என்ன பண்ணுறாராம்? பறக்கடிக்கப்படுகிறது போல அவர்களை பறக்கடிப்பாராம். மெழுகு அக்கினிக்கு முன், மெழுகு நிற்க முடியுமா? நெருப்புக்கு முன்னாடி உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்களாம். அது மாத்திரமல்ல, 3ஆம் வசனத்தை பாருங்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷமடைவார்கள். அதனால் நம்ம எப்போவும் நீதி செய்யணும், நேர்மையாக இருக்கணும், அவருக்கு பிரியமாக இருக்கணும். உமக்கு சித்தமானதை மட்டும் நாங்கள் செய்வோன்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே உமது கிருபை வேணும்னு, இரக்கத்தை வேணும், அதிகாலையில் அவரை தேடி அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்போது நாம் அவருக்கு முன்பாக நம்ம சந்தோஷமாக களிகூர்ந்து மகிழ்வோம். ஏன்னா நம்ம நீதிமானாக இருந்தால் தான் அவருக்கு முன்பாக நிற்க முடியும். இல்லைன்னா நம்ம பறக்கடிக்கப்படுவது போல் அவர்களை பறக்கடிப்பின்னு சொன்னது போல் பறக்கடிக்கப்படுவோம். அதனால் மெழுகு அக்கினிக்கு முன் உருகுது போல் துன்மார்க்கனும் தேவனுக்கு முன் அழிவார்கள்னு எழுதியிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஆனந்த சந்தோஷம் அடைவார்களாம். 4ஆம் வசனம் பாருங்கள். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமமோ யெகோவா. அவருக்கு முன்பாக களிகூருங்கள். யெகோவா என்றால் என்ன? யெகோவா என்றால் எல்லாமே அவர் பார்த்து கொள்வார்னு அர்த்தம். நமக்கு நடக்கிற எல்லா காரியமும், வேதனை, துக்கம், கண்ணீர், சந்தோஷம் எல்லாமே அவர் என்ன பண்ணுவார்? பார்த்து கொள்வார். எப்போவுமே என்ன சம்பவித்தாலும் நீங்கள் அவரை நோக்கி யெகோவா இரே, யெகோவா, அவர் பார்த்து கொள்வார். உணவாக நீங்கள் சந்தோஷமாக ஆண்டவருக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவீர்கள். இப்போ ஜெபம் பண்ணலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளை தந்த தயவுக்கும் கிருபைக்கும் கூட ஸ்தோத்திரப்பா. இந்த நாளை கூட ஆசீர்வதிங்க. இந்த கேட்ட வசனங்களுக்காக கோடாவடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரோட தேவையை நிறைவேற்றுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதிங்க. எல்லா மனுஷர்களையும் உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறவர்களை ரட்சிப்பில் கொண்டு வாங்க. ஆண்டவரே, உமக்கு முன்பாக அக்னி, ஆண்டவரே, கடல் இருக்கிறது, பரலோக ராஜ்யம் இருக்குது. எது அவர்கள் சித்தப்படி அவர்களுக்கு ஆசீர்வதி தந்து முற்றிலும் பொறுப்படுத்த இயேசுவின் நாமத்தில் வேண்டிய ஜீவன் நல்ல பிதாவே.